வெல்கம் பேக். இந்த பொண்ணு பைக்ல வரும்போது பின்னாடி வந்த பைக் கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன வண்டியோட பதறுக்குள்ள பூந்துடுச்சு. ஐயோ, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. ஸ்கூட்டில ட்ரிபிள்ஸ் வந்த பொண்ணுங்க பங்க்ல பண்ண சம்பவத்தை பாருங்க. நேரா வந்த பொண்ணு பிரேக்க பிடிக்காம விட்டு ஒரே ஏத்திடுச்சு. நமக்கெல்லாம் பைக்கை பள்ளத்துல விட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இவர் பைக்கை ஹேண்டில் பண்ற ஸ்கில்ல பாருங்களேன். போட்ல இருந்து அசால்ட் இறக்கிட்டு இருக்காரு. வேற லெவலு. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். தன்னோட புது பைக் டெலிவரி செலிப்ரேஷன் அப்போ பைக் வாங்கின சந்தோஷத்துல கவரால அப்பாவே கவர் பண்ணிட்டாரு. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே. புது பைக்க எலுமிச்சம்பழம் ஏத்தி எடுக்கும் போது டாடி சும்மா இங்கேயே ட்ரிஃப்ட் அடிச்சு கலக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எலுமிச்சை பழம் தான் காரணம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதாங்க அல்டிமேட். அங்க வர்ற அவ்வளவு பெரிய லாரியை கண்டுக்காம இந்த லேடி சைக்கிள்ல ரோட கிராஸ் பண்ணி இருந்தது. அப்போ அட பாவத்தை. டிரைவர் சாமர்த்தியமா அந்த லாரியை நிறுத்திட்டாரு. இதெல்லாம் விட அந்த லேடியை பாருங்க. தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்கு? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா. இங்க போற அடியே, இதுக்கு காரணமே நீதான். ஏதோ ஃபங்க்ஷன் போல ஊர் மக்கள் ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்க. இங்க இவர் பைக் போறதுக்கு ஒருத்தரும் வழி விடல. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு திருக்கு தான் பூரா பைபிளையும் நகர்ந்துட்டாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. டயருக்கு காத்தடிச்சுட்டு தாத்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இங்கதான் ட்விஸ்டே. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இத பார்த்த தம்பி ஆர்வமா தாத்தாவுக்கு உதவி பண்ணலான்னு பண்ண போய் ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கா திருக்கி விட்டுட்டான். தாத்தா பாவம் பறந்து போய் விழுந்துட்டாரு. பிரேஸ் இல்ல. இந்த லேடி ஓட்டி இருந்த வண்டியை பாருங்க. முன்னாடி வீல் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு, பின்னாடி வீல் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. ஆனா வண்டி நேரா போகுது பாருங்களேன். அதான் ஆச்சரியமா இருக்கு. வண்டிக்கு பெட்ரோல் போட வந்த பொண்ணு வண்டி பெட்ரோல் டேங்க திறக்கிறேன்னு சீட்டை திறந்துகிட்டு இருக்கு. வண்டி டேங்க் எங்க இருக்குன்னு தெரியாம கூட வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க வண்டி ஓட்டினா வண்டி நேரா போறதே அதிசயம். இதுல இந்த லேடி வேற. சிறகுகள்
கையெல்லாம் விட்டுட்டு ஓட்டலாமா? தேவையா நமக்கு இது? ரோட்ல ஷார்ட்கட்ல பூந்து போறதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி ஒரு ஷார்ட்கட்டா? மேலே ஏற ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்காரு. இங்க அந்த ஷார்ட்கட்ல போறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, யார் முதல்ல போறதுன்னு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2018ல ரேஞ்சரோடைய ஒரு கார் இந்த மலையில ஏறி சாதனை படைச்சிருந்தது. ரீசெண்டா அந்த மலையில ஷெரிங்கிற சைனா கார் கம்பெனியுடைய கார் ஒன்று ஏற ட்ரை பண்ணி ஏற முடியாம முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஆனா அதை ட்ரை பண்ணலாம் நினைச்சதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பைக்ல டபுள்ஸ் போறதை தாண்டி இவரை பாருங்க. இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பண்ணலாம். என்ன 4 பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு பைக்ல? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்ச எனக்கு. டேங்க் மேல உட்கார வச்சா கூட்டிட்டு போறது. எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? ட்ரிபிள்ஸ் போவோம், 4 போவோம், 5 போவோம். எனக்கு நீங்க யார்? இந்த பொண்ணு பைக் ஓட்டி கத்துக்கலான்னு வந்த முதல் நாளே பாண்டியம்மாள் ஒன்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இந்த லேடி வேற லெவலு. வண்டியை பார்க் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே. நீங்களா யாருடா? How do I tell you? வண்டி முன்னாடியும் பின்னாடியும் தான் போகுதே தவிர திரும்ப மாட்டேங்குது. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒருவேளை வண்டியை வச்சு ரோடு அளக்குறாங்களா என்ன? சரி, அவங்க சாவகாசமா திருப்பட்டும், நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த போறாடா. சைனாவுடைய எக்ஸ்பிரஸ் ஹைவேல இவர் பைக்ல வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இங்க இவர் 8 போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? Come on, start. சரி, அப்படி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அட, மனுஷன் அத்தனை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரே. கூகுள் மேப் பார்த்து இப்படி வீட்டுக்குள்ள வண்டி விட்டு தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இவன் எதுக்குள்ள வண்டியை விட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். டேய், பைக்கோட இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வழி மாறி வந்துட்டேன்னா நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த ஹெல்மெட் போட்டு வராரு. இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தலைவன் எங்க போறாருன்னா சிக்னல் நிறுத்தியிருந்த அவர் பைக்குக்கு. இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். மனுஷன் சிக்னல்ல நிக்கிற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. அதுக்குள்ள சட்டுன்னு ஒரு வேலையை முடிச்சிட்டாரு பாருங்க. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். வீட்ல இட்லி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டா இந்த பொண்ணு வண்டியை வச்சு இட்லி கடையவே தும்சம் பண்ணிடுச்சு. இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. ஷோ டிராபிக் சிக்னல்ல திடீர்னு ஒரு போலீஸ் வண்டியில இருந்து இறங்கி ஓடி இருந்தாரு. எங்க ஓடுறாருன்னு பார்த்தா ட்ரிபிள்ஸ் வந்து இவங்களை பிடிக்கவா? எடுத்தேம்பாரு ஓட்டம். உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா?
ரோட்ல இந்த லேடி கனவு கண்டுட்டே வண்டி ஓட்டி இருந்திருக்கும் போல வண்டியை நேரா கொண்டு ஐயோ போச்சே. அங்க நின்று லாரி மேல ஏத்திடுச்சு. இவர் பைக்கை உள்ள விடுறதுக்காக அந்த ரேம்ப் எடுத்து போட சொல்லி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல கடுப்பானவர் அவரே எடுத்து போட்டுக்கிட்டாரு. இத மனுஷன் முதல்ல பண்ணிருக்கலாம். பங்க்ல இவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது எதிரில் நின்ன லேடி திடீர்னு இப்ப விடுறா பாப்போம். வண்டியை நகர்த்துறேன்னு ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கால திருக்கிட்டாங்க. இத மனுஷன் முதல்ல பண்ணிருக்கலாம். அங்க நின்ன தாத்தா ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு போல. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் இருக்கு. ஒரு இடத்துல இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் மீட்டப் வச்சிருந்தாங்க. அப்போ பைக்ல வந்த இவனும் அங்க உள்ள அவங்க கூட ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சது பைக் ரைடர்ஸ் எல்லாம் மீட்டப் வச்சிருந்தாங்க. டேய், போலீஸ்க்கு பயந்து தான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியாடா? அட பாவி. இந்த சைக்கிள் ரேஸ நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்படி நடந்த சைக்கிள் ரேஸ்க்கு நடுவுல இவர் திடீர்னு ஓடி இருந்தாரு. அட, மனுஷன் எவ்வளவு பெரிய விபத்து நடக்காம தடுத்திருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு லைக் கொடுப்போமே. ஆஃப் ரோட்ல ஓட்டினா இப்படி ஒரு வண்டியத்தான் ஓட்டணும். சஸ்பென்ஷனை பாருங்க, வேற லெவலு. ஆனா இது என்ன வண்டின்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்கினா இந்த வண்டியத்தான் வாங்கணும். ஃபேமிலியா 4 பேர் கார்ல போகலாம். ஆனா பைக்ல போக முடியுமா? முடியுமே. இங்க பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னங்கடா இது? பின்னாடி சீட்டை கட்டி 3 பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் கார் கம்பெனிக்காரன் பார்த்தா மிரண்டுருவான்டா, மிரண்டு. நியூஸை ரிப்போர்ட் பண்ணும்போது வித்தியாசமா இருக்குமேனு மைக்கோட சைக்கிள் ஏறின லேடி ரிப்போர்ட்டர் சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. பேலன்ஸ் இல்லாம மல்லாக்க கவுந்துட்டாங்க. சப்போஸ் நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு போனா போலீஸ் வண்டியை தூக்கிடும். அப்படி இந்த 2 பொண்ணுங்களோட பைக்கை தூக்கிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. பைக்கை விட சொல்லி போலீஸ் கிட்ட கேட்டோம். அவர் முடியாதுன்ட்டாரு. அவ்வளவுதான், ஆயுதத்தை கையில் எடுத்துருச்சு அந்த பொண்ணு. பைக்கை விட சொல்லி ஒரே அழுக. ஒரு கட்டத்துல போலீஸ் மன இறங்கி பைக்கை இறக்க சொல்லிட்டாரு. இதுவே ஒரு பையன் பைக்கா இருந்தா விட்டுருப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த ஃபோல்டபிள் போனை பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபோல்டபிள் பைக்கை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. இதான் ஃபோல்டபிள் பைக்கு. दिल्ली में आ गया नया जुपिटर फोल्ड 7G, देख रहे हो? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? போயிட்டு இருந்த காருக்கு எதிரில் பைக்ல வந்தவர் ஏதோ சிக்னல் காட்டி இருந்தாரு. என்னன்னு பார்த்தா
எனக்கு என்ன தெரியும்? ஓ ஸ்லோ பண்ணு, பஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல மனுஷயா நீ. டேய் டேம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைக்கை வச்சு? ஏதோ சிக்னல் காட்டியிருக்காரு. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கால் ஒரு பக்கமா கோணிக்குது. ஃப்ளைட்டுக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொண்ணு பைக்குக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்குங்க. கால் எட்டலனாலும் அசால்ட்டா பைக் ஓட்டலாமே இந்த பொண்ண மாதிரி. பொண்ணுங்களுக்கு பைக்ல ஏறி போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா போட்டோ எடுத்த அப்புறம் அப்படிதான் இதான் நடக்கும். நம்ம ஒழுங்கா போனாலும் இந்த ஸ்கூட்டில வர்றவங்க தொல்லை இருக்கே. போனை ஹோல்டர்ல வச்சுட்டு கோ கார்ட் ஓட்டும் போது அந்த வேகத்துல போன் கீழே விழுந்துடுச்சு. அட செம்ம. இந்த பொண்ணோட பைக் சைலன்சர் சத்தத்தை கேட்டு இந்த பையன் அங்க போலீஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லி உதவி பண்ணிருந்தான். A few moments later. போலீஸும் கரெக்டா அந்த பைக்கை நிறுத்திட்டாங்க. அந்த பையன் நினைச்சிருப்பான் மாட்டிக்கிச்சுடா அந்த பொண்ணுன்னு. ஆனா அந்த பொண்ணு சொல்லி உதவி பண்ணியிருந்தான். போலீஸும் கரெக்டா அந்த பைக்கை நிறுத்திட்டாங்க. மின்னல் வேகத்துல பறந்துடுச்சு. சிக்னல்ல இந்த பொண்ணுங்க என்ன லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல நிக்கிறாங்களேன்னு வீடியோ எடுத்துருக்காங்க. சிக்னல் விழுந்ததும் மின்னல் வேகத்துல பறந்துடுச்சு. அவங்க கணிச்ச மாதிரியே ரைட்ல தான் போறாங்க. முடியல முடியல. இங்க பைக்ல இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டதுமே எதிரில் கார்காரன் உஷாரா நிறுத்திட்டான். ஏன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்க எடுத்த வண்டி நேரா வண்டி என்னடா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தா டயர் பஞ்சர். டிராபிக்ல நின்ன வண்டி ரொம்ப நேரமா நகராம நட் ரோட்ல அங்கேயே நின்று இருக்கு. சரி என்னன்னு கிட்ட போய் பார்த்தா எனக்கு ஒரு வாயாட்டா இருக்கும். தலைவன் வண்டியை நிறுத்தி தூங்கிட்டு இருக்காப்புல. மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய் மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன் ஜாக்கிரதை. இப்பெல்லாம் இப்படிதாங்க நடக்குது. பைக்கோட மொபைல் ஹோல்டர்ல போனை வச்சுட்டு ஓட்டுவோம்ல, அப்படி இவரும் வச்சிருந்தாரு போனை. ஆனா அதுல இருந்து கலந்து போன் கீழே விழுந்துடுச்சு. அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா. ஈகோவுல ரெண்டு பொண்ணுங்க ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, திரும்புற இடத்துல அப்படியே நின்னுட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்குள்ள யாரு விட்டு கொடுக்கறதுங்கிறல போட்டி. 1 hour later.
இன்னுமா வீட்டுக்கு கிளம்பல நீங்க? லாம்போகினி கார் ஒண்ணு அடிலோடி பூந்து போறத பார்த்து அங்க நின்ன ஸ்டாப் அதிர்ச்சி ஆயிட்டாப்புல. டனல் வேலைக்காக இந்த ரோட்ல ஒரு பெரிய பைப்பை போட்டு ரோட பிளாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் இருக்காங்களே, இந்த வழியா தாண்டா போவோன்னு அதுக்குள்ள பூந்து போயிருந்தாங்க. அநியாயம் பண்றீங்களடா டேய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வண்டிய வாங்கினதுல இருந்தே தொடக்கல போல. நம்பர் பிளேட்டே தெரியல. இவனுக்கெல்லாம் எப்படி ஃபைனா போடுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இவர் காலையிலே காய்கறி லோடு ஏத்திட்டு வண்டி எடுக்கலான்னு போனப்போ காரை ஷெட்ல நிழலுக்காக விடுவோம். ஆனா இங்க காரை விட அந்த மரத்தை எப்படி டிசைனா வெட்டி இருக்காங்க பாருங்க. இந்த சாப்பாடு மளிகை ஜாமான்லாம் வண்டியில ஏன் சைக்கிள்ல டெலிவரி பண்ணி கூட பார்த்திருப்போம். ஆனா இங்க எதுல டெலிவரி பண்றாங்கன்னு பாருங்க. குதிரையில டெலிவரியா? நல்ல ஐடியா தான். எந்த டிராபிக் சிக்னல் நிக்க வேண்டாம்ல. தலைவனுக்கு புல்லட் முன்னாடி நின்னு போஸ்ட் கொடுக்கணும்னா ரொம்ப இஷ்டம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.